Hello students, இன்னைக்கு இந்த செஷன்ல அணு மற்றும் அணுக்கரு இயற்பியல் லெசன்ல இருந்து ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரம் பாட பகுதியில போட்டி தேர்வுகள்ல கேட்கப்பட்ட ஒரு சில வினாக்களை தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். क्वेश्चन பார்க்கலாமா? First question, the transition from the state n is equal to 3 to n is equal to 1 in a hydrogen like atom results in ultraviolet radiation. Infrared radiation will be obtained in the transition. இந்த क्वेश्चन தமிழ்ல பார்க்கலாமா? ஹைட்ரஜன் போன்ற ஒரு அணுவில் n is equal to 3 இலிருந்து n is equal to 1 க்கு எலக்ட்ரான் தாவும்போது புற ஊதா கதிர் வெளிப்படுகிறது. கீழ்க்கண்ட எந்த தாவுதலில் அகச்சிவப்பு கதிர் வெளிப்படும்? ஆப்ஷன் A 2 to 1, ஆப்ஷன் B 3 to 2, ஆப்ஷன் C 4 to 2 and ஆப்ஷன் D 4 to 3. So இந்த क्वेश्चन நம்ம சால்வ் பண்ணனும்னா என்னெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் பார்க்கலாமா? ஹைட்ரஜன் போன்ற ஒரு அணுவில் n is equal to 3 இலிருந்து n is equal to 1 க்கு எலக்ட்ரான் தாவும்போது புற ஊதா கதிர் வெளிப்படுகிறது. ரைட்டா? சோ இந்த क्वेश्चन நம்ம சால்வ் பண்ணனும்னா நமக்கு ஸ்பெக்ட்ரல் சீரிஸ் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம் அதாவது ஹைட்ரஜன் நிறமாலை அந்த கான்செப்ட் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ரைட்டா? ஆல்ரெடி ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரம் பத்தி தியரியில படிச்சிருக்கீங்க. கூடவே நம்மளோட ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரம்லயும் அத பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணி இருக்கோம். பாருங்க, ஒரு வாட்டி நம்ம ரீகால் பண்ணிக்கலாம். இது எனர்ஜி லெவல்ஸ் if electrons jump from outer orbit to first orbit. ஓகே, நமக்கு ஹையர் எனர்ஜி ஆர்பிட்ல இருந்து லோயர் எனர்ஜி ஆர்பிட்டுக்கு ஜம்ப் பண்ணும்போது ஃபோட்டான்ஸ் வெளியில வரும் இல்லையா? அந்த ஃபோட்டான்ஸோட வேவ் லெங்த் ஓகே அவுட்டர் ஆர்பிட்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஆர்பிட்டுக்கு வரும்போது எந்த ரீஜன்ல விடும்? யூவி ரீஜன்ல. இந்த சீரிஸ்க்கு பேர் என்னன்னு படிச்சிருக்கோம்? லைமன் சீரிஸ். இப்போ எலக்ட்ரான்ஸ் அவுட்டர் ஆர்பிட்ல இருந்து செகண்ட் ஆர்பிட்டுக்கு வந்ததுன்னா நமக்கு ரீஜன் எதுல இருக்கும்? விசிபிள் ரீஜன். இந்த சீரிஸ்க்கு பேர் நம்ம என்னன்னு சொல்றோம்? பால்மர் சீரிஸ். அடுத்தது if electrons jump from outer orbit to third orbit, இப்போ நமக்கு கிடைக்கிற ரீஜன் IR ரீஜன். இந்த சீரிஸ்க்கு பேரு பாஷன் சீரிஸ். அடுத்ததா எலக்ட்ரான்ஸ் அவுட்டர் ஆர்பிட் டு ஃபோர்த் ஆர்பிட் வருது. இப்போ நமக்கு எந்த ரீஜன்ல விழுது? IR ரீஜன். இந்த சீரிஸ்க்கு பேரு பிராக்கெட் சீரிஸ். கடைசியா எலக்ட்ரான்ஸ் ஜம்ப் ஃப்ரம் அவுட்டர் ஆர்பிட் டு ஃபிஃப்த் ஆர்பிட். இங்கேயும் நமக்கு IR ரீஜன். இந்த சீரிஸ்க்கு பேரு ஃபண்ட் சீரிஸ். ரைட் தானே? இப்போ இந்த கான்செப்ட்ல இருந்து நமக்கு கொடுத்திருக்கிற क्वेश्चनோட ஆன்சர் என்னன்னு செக் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ப்ராப்ளம் இது. இங்க எலக்ட்ரான் எங்க ஜம்ப் பண்ணுது பாருங்க. n is equal to 3 ல இருந்து n is equal to 1 க்கு தாவும்போது புற ஊதா கதிர் வெளிப்படும். அங்கே क्वेश्चनலயே கொடுத்துட்டாங்க. எந்த தாவுதலில் அகச்சிவப்பு கதிர் வெளிப்படும்? ஓகே, இப்போ நமக்கு எங்க இருந்து எங்க தாவும்போது என்ன ரீஜன் வரும் நமக்கு தெரியும். இங்க பாருங்க, நான் சம்மரைஸ் பண்ணி கொடுத்திருக்கேன். இப்போ நம்ம ஆன்சரை செக் பண்ணலாமா? ஆப்ஷன்ல இருந்து ஒன்னொன்னா செக் பண்ணிட்டே வரலாம். 2 to 1 ல இருந்ததுன்னா எங்க வரும் நம்ம பார்த்திருக்கோம்? அல்ட்ரா வயலட் ரீஜன். ரைட்டா? 3 to 2 அப்படின்னா நமக்கு என்ன ரீஜன் இருந்திருக்கணும்? விசிபிள் ரீஜன். 4 to 2 செகண்ட் ஆர்பிட்டுக்கு வந்ததுன்னா அப்பவும் நமக்கு விசிபிள் ரீஜன். 4 to 3 வந்ததுன்னா IR ரீஜன். கரெக்ட்டா? இப்போ நம்ம क्वेश्चनக்கு எது சூட்டபிள் ஆன்சர் பாருங்க. கீழ்க்கண்ட எந்த தாவுதலில் அகச்சிவப்பு கதிர் வெளிப்படும்னு கேட்டிருக்காங்க. எங்க நமக்கு இன்ஃப்ராரெட் வருது? 4 to 3. So option D is the right answer. Okay, அடுத்த क्वेश्चन பார்க்கலாம். If an electron in a hydrogen atom jumps from the third orbit to the second orbit, it emits a photon of wavelength lambda. When it jumps from the fourth orbit to the third orbit, the corresponding wavelength of the photon will be. இதே क्वेश्चन நம்ம தமிழ்ல பார்க்கலாம். ஒரு ஹைட்ரஜன் அணுவில் உள்ள எலக்ட்ரான் மூன்றாவது சுற்றுப்பாதையிலிருந்து இரண்டாவது சுற்றுப்பாதைக்கு குதித்தால் அதன் அலைநீளம் லாம்டா கொண்ட ஃபோட்டானை வெளியிடுகிறது. நான்காவது சுற்றுப்பாதையிலிருந்து மூன்றாவது சுற்றுப்பாதைக்கு தாவும்போது ஃபோட்டானின் அலைநீளம் ஆப்ஷன் A 16/25 லாம்டா, ஆப்ஷன் B 9/16 லாம்டா, ஆப்ஷன் C 20/7 லாம்டா and ஆப்ஷன் D 20/13 லாம்டா. சோ இந்த क्वेश्चन எப்படி சால்வ் பண்ணலாம் பாருங்க. ஒரு ஹைட்ரஜன் அணுவில் உள்ள எலக்ட்ரான் மூன்றாவது சுற்றுப்பாதையிலிருந்து இரண்டாவது சுற்றுப்பாதைக்கு குதித்தால் அதனுடைய அலைநீளம் லாம்டா கொண்ட ஃபோட்டானை வெளியிடுகிறது. இதுதான் நம்மளுடைய எலக்ட்ரான்.
ஓகே எலக்ட்ரான் இப்போ தேர்ட் ஆர்பிட்ல இருக்கு எலக்ட்ரான் தேர்ட் ஆர்பிட்ல இருந்து செகண்ட் ஆர்பிட்டுக்கு ஜம்ப் பண்ணும்போது ஒரு போட்டானை வெளியிடுது அதனுடைய அலைநீளம் லாம்டா அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க நான்காவது சுற்றுப்பாதையிலிருந்து மூன்றாவது சுற்றுப்பாதைக்கு தாவும் போது நமக்கு வரக்கூடிய அலைநீளம் ஓகே எங்க இருந்து எங்க ஜம்ப் பண்ணுது எலக்ட்ரான் ஃபோர்த் ஆர்பிட்ல இருந்து தேர்ட் ஆர்பிட்டுக்கு வரும்போது வெளியிடக்கூடிய அந்த போட்டானுடைய அலைநீளம் என்ன சோ இதான் நமக்கு கொடுத்திருக்க क्वेश्चन ஓகே இப்போ சால்வ் பண்ணலாமா இந்த क्वेश्चन சால்வ் பண்ணா நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் again ஸ்பெக்ட்ரல் சீரிஸ் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம் பத்தி தெரிஞ்சிருக்கணும் ஓகே அதுலயும் அந்த क्वेश्चनல நம்ம யூஸ் பண்ற ஃபார்முலா நமக்கு தெரியணும் ஸ்பெக்ட்ரல் சீரிஸ் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம்ல வேவ்லெங்த் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா நீங்க படிச்சிருக்கீங்க ரைட்டா what is the formula to calculate lambda yes 1 by lambda is equal to r into 1 by n1 square minus 1 by n2 square ரைட்டா இங்க லாம்டாங்கிறது என்னது wavelength and r is Rydberg's constant Rydberg's constant ஓட வேல்யூ என்ன very good 1.097 into 10 power 7 per meter what is the unit of Rydberg's constant per meter okay இப்போ இந்த ஃபார்முலால நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணி ஆன்சரை கண்டுபிடிக்கலாம் ஃபர்ஸ்ட்ல நமக்கு given data எடுத்துக்கலாம் ஹைட்ரஜன் அணுவில் உள்ள எலக்ட்ரான் மூன்றாவது சுற்றுப்பாதையிலிருந்து இரண்டாவது சுற்றுப்பாதைக்கு வருது ஓகே அப்ப எப்படி எழுதிக்கலாம் n1 எந்த சுற்றுப்பாதைக்கு வருது இரண்டாவது சுற்றுப்பாதைக்கு வருது எங்க இருந்து ஜம்ப் பண்ணுது 3 ல இருந்து ஜம்ப் பண்ணுது சோ n2 is equal to 3 இப்போ நம்ம ஃபார்முலாவை சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா சோ ஃபார்முலா என்ன 1 by lambda இங்க நமக்கு வெளி வரக்கூடிய போட்டானுடைய வேவ்லெங்த்தையும் நமக்கு lambda தான் கொடுத்திருக்காங்க சோ lambda னே எடுத்துக்கலாம் 1 by lambda is equal to r into 1 by what is the value of n1 2 so 1 by n1 square இல்லையா so 1 by 2 square minus 1 by n2 ஓட வேல்யூ 3 so 1 by 3 square so 1 by lambda is equal to r into 2 square ஓட வேல்யூ என்ன 4 minus 3 square ஓட வேல்யூ 9 now let us take LCM 1 by lambda is equal to r into 4 க்கு 9 க்கு LCM எப்படி எடுத்துப்பீங்க 9 4s are 36 okay அப்ப இங்க என்ன பண்ணுவீங்க 9 ஆல மல்டிப்ளை பண்ணிக்கலாம் so 9 minus 4 9 minus 4 என்ன 5 தானே so 1 by lambda is equal to 5 r divided by 36 and take this as equation number 1 okay அடுத்தது செகண்ட் பார்ட்ல என்ன சொல்லிருக்காங்க நான்காவது சுற்றுப்பாதையிலிருந்து மூன்றாவது சுற்றுப்பாதைக்கு அது ஜம்ப் பண்ணுது ஓகே சோ எந்த சுற்றுப்பாதைக்கு ஜம்ப் பண்ணுது n1 is equal to third ஆர்பிட்டுக்கு ஜம்ப் பண்ணுது அந்த எலக்ட்ரான் எங்க இருந்து ஜம்ப் பண்ணுது n2 is equal to 4 ஓகே இப்போ ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா இங்க வர வேவ்லெங்த் நமக்கு வேல்யூ தெரியாது இல்லையா சோ அத நான் lambda dash னு எடுத்துக்கறேன் so 1 by lambda dash is equal to r into 1 by n1 square so 1 by 3 square minus 1 by n2 square இருக்கு 4 square okay so 1 by lambda dash is equal to r into 1 by 3 square ஓட வேல்யூ 9 minus 4 square ஓட வேல்யூ என்ன 16 let us take LCM now 1 by lambda dash is equal to r into 16 into 9 எவ்வளவு வந்துரும் நமக்கு 144 okay இப்போ 16 minus 9 so 1 by lambda dash is equal to r into 16 minus 9 ஓட வேல்யூ என்ன 7 ஆ so 7 divided by 144 இதை எப்படி எழுதிக்கலாம் நீங்க 7 r divided by 144 and take this value as 2 equation number 2
ஓகே, இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஃபோட்டானினுடைய அந்த அலைநீளம், ரைட் தானே? ஸோ நம்ம லாம்டா டேஷ் தான் கண்டுபிடிக்க போறோம். ஸோ டு ஃபைண்ட் லாம்டா டேஷ், ஈக்குவேஷன் நம்பர் 1 and 2 டிவைட் பண்ணினா ஈஸியா நம்ம லாம்டா டேஷை கண்டுபிடிச்சுக்கலாம், ரைட்? ஸோ 1 by lambda divided by 1 by lambda dash is equal to 1 by lambda ஓட வேல்யூ என்ன? 5r by 36. 5r divided by 36 divided by 1 by lambda dash ஓட வேல்யூ 7r by 144. ஓகே, இந்த 1 by lambda by 1 by lambda dash இருக்கு இல்லையா, இந்த கீழ இருக்க டினாமினேட்டர் என்ன பண்ணலாம்? ரெசிப்ரோக்கல் எடுத்து மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? சோ 1 by lambda into 1 by lambda dash எப்படி போட்டுக்கலாம் நீங்க? lambda dash divided by 1 is equal to, இப்போ ரைட் ஹேண்ட் சைடுக்கு எப்படி எடுத்துக்கலாம்? 5r divided by 36, okay, into denominator reciprocal, so 144 divided by 7r. Here r get cancelled. Okay ba? இப்போ 12 டேபிள் யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணி இவங்க ரெண்டு பேரும் கேன்சல் பண்ணுவோமா? So 3 12s are 36. 12 12s are 144. Am I right? அடுத்து 3 டேபிள் யூஸ் பண்ணுங்க. 1 3s are 3 and 4 3s are 12. இப்போ நமக்கிட்ட என்ன இருக்கு? 5 4s are 20 and denominator யார் இருக்காங்க? இந்த 7. So 20 by 7. இங்கே left hand sideல என்ன இருக்கும்? lambda dash divided by lambda. இங்கே இந்த lambda dash வேல்யூ எடுத்துக்கோங்க. lambda dash is equal to 20 by 7 into lambda. Okay? So lambda dash ஓட வேல்யூ நமக்கு என்ன வந்திருக்கு? 20 by 7 into lambda. இப்போ நம்ம क्वेश्चनல பாருங்க. எந்த ஆப்ஷன் கரெக்ட்டான ஆன்சர் வந்திருக்கு? ஆப்ஷன் C is the right answer. கரெக்ட்டா? 20 by 7 lambda. Okay? So இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் கேட்டா wavelength value calculate பண்ணனும்னா ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சினா ஈஸியா நீங்க கால்குலேட் பண்ணிடுவீங்க. அடுத்த செஷன்ல இன்னும் சில வினாக்களோட உங்களை சந்திக்கிறேன். Thank you children.